Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் காமர்ஸ் சப்ஜெக்ட் இது ஆல்ரெடி மாடல் கொஷின் பேப்பர் ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கோம். இது செகண்ட் மாடல் கொஷின் பேப்பர். மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 45 மார்க்ஸ். இது ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஷின் பேப்பர். ஜஸ்ட் ஃபார் ரிவிஷனுக்கு நீங்கள் வந்து கொஷின் பேப்பர் வந்து ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். இதை மட்டும் படிக்க வேண்டாம். ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் அப்படின்றதுல நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோவும் இருக்கும். அடுத்து மாடல் கொஷின் பேப்பர் ஆல்ரெடி ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வீடியோவும் இருக்கும். ரிவிஷன் பண்ணிவிட்டு டெய்லி ஸ்டடி பிளானும் நம்ம ஓவரால் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீக் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் வீக்குன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் எல்லா கொஷின் பேப்பரையும் நீங்கள் வந்து ஓரல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஓவரால் 45 மார்க்ஸு. அதில் 10 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர் இருக்கு இல்லையா. ஸோ 10 மார்க்ஸ் நமக்கு 1 மார்க்ஸ். 1 மார்க்குக்கான ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கணும். ஏன்னா நமக்கு ஓவரால் டோட்டலில் வந்து இந்த 1 மார்க் ஸ்கோரிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா லெசனில் இருக்க புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் 1 மார்க்ஸு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ரிமைனிங் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஏன்னா ரிப்பீட்டடாக எது கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது ஓவரால் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்கும் இல்லைங்களா, கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணக்கூடாத கொஷின்ஸ் எது, கம்பல்சரி கொஷின்ஸ் எதுன்ற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. ஃபைனலாக நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் இல்லாமல் ரிமைனிங் கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா, அதை பார்த்துக்கோங்க. பார்ட் 2 பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 4 கொஷின். இதில் வந்து கொஸ்டின் நம்பர் 16 வந்து கம்பல்சரி கொஷின். ஈச் ஒன் கேரிஸ் 2 மார்க் கொஸ்டின். இது வாட் இஸ் மீன் பை பார்ட்டர் சிஸ்டம் கேட்டிருக்காங்க. டிஃபைன் காமர்ஸ். வாட் ஆர் த 2 ஸ்கூல்ஸ் ஆஃப் ஹிந்து லா. வாட் இஸ் கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ் 4 கொஷின். அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 16 பார்த்தீங்கன்னா briefly explain about central bank, give 2 examples of departmental undertakings. அதுதான் கம்பல்சரி கொஷின். பார்ட் 3 பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 4 கொஷின். கொஷின் நம்பர் 22 இஸ் கம்பல்சரி 3 மார்க் கொஷின்ஸ். வாட் இஸ் மீன் பை கவர்மெண்ட் கம்பெனி. அண்ட் தென் ரைட் எனி 3 இந்தியன் MNCs. ஸ்டேட் த மீனிங் ஆஃப் மருவூர்பாக்கம் அண்ட் பட்டினம்பாக்கம். வாட் டு யூ மீன் பை ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். Explain. What do you mean by tertiary industries? What is unlimited liability? Give example for unlimited business organization. ஸோ இதில் வந்து 6 கொஷின் கொடுத்துருக்காங்க. 4 கொஷின் ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் 22nd கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஷின் கொடுத்துருக்காங்க. தென் பார்ட் 4ல் நமக்கு இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 மார்க் கொஷின். வாட் ஆர் ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் காமர்ஸ். எனி 5 பாயிண்ட்ஸ். ஸோ 5 பாயிண்ட்ஸ் நம்ம எனி 5 பாயிண்ட்ஸ் எழுதுறதுக்கு பதில் அட்லீஸ்ட் வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா 6 to 7 பாயிண்ட்ஸ் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஏன்னா ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். 5 பாயிண்ட்ஸ் தான் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் பண்ண வேண்டாம். பட் இருக்குது என்னால் நான் படிக்க முடியும் அப்படின்றதுனா எக்ஸ்ட்ரா ஒரு 2 பாயிண்ட்ஸ் எழுதுனா தப்பில்லை. ஆர் வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனி. தென் 24th பார்த்தீங்கன்னா கம்பேர் பிஸ்னஸ் வித் ப்ரொஃபஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஆர் வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட். இதுலேயும் எனி 5 பார்ட்னர்ஷிப் டீடில் கண்டென்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் வந்து எனி 5 எழுத சொல்லியிருக்காங்க. தென் 25th கொஷின். வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ். இது எனி 5 பாயிண்ட்ஸ். அட்வான்டேஜஸ் வந்து எனி 5 எழுத சொல்லியிருக்காங்க. வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன். ஸோ 25th ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. கிளியராக தெரியுது. ப்ரெசன்டேஷன் மேக்ஸிமம் நீட்டாக கொடுங்க. பாயிண்ட்ஸ் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுங்கள் பேராகிராஃபை விட. இல்லை பேராகிராஃப் தான் எழுத முடியும்னா அதில் ஓவர் ரைட்டிங் வேண்டாம். ஸோ நீட்டாக ப்ரெசன்டேஷன் கொடுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.